சிவவாக்கியாரின் பாடல்களை தான் நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பாடலும் பாடலுக்கான விளக்கமும் 18 சித்தர்களில் ஒருவர் தான் அவர். அவருடைய பாடல்களை பெரும்பாலும் எல்லோரும் கேட்டிருக்கலாம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடல் 61வது பாடல். கேட்கலாம். அறத்திரங்களுக்கும் நீ அகண்டம் என் திசைக்கும் நீ அறத்திரத்திரங்களுக்கும் நீ தேடுவார்கள் சிந்தை நீ உறக்கம் நீ உணர்வு நீ உட்கலந்த சோதி நீ மறக்கொணாத நின்கழல் மரப்பினும் குடி கொளே. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. இப்போது இந்த பாடலுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, சிவபெருமானே, ஜோதி வடிவமாக இருக்கக்கூடிய எம்பெருமானே, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா விதமான புண்ணிய செயல்களும் நீயாகத்தான் இருக்கிறாய். 8 திசைகளும் நீதான், விரிந்த வானமும் நீதான். எல்லா திறமான செயல்கள் எல்லாம் நடக்கிறதே அத்தனை திறங்களுமே நீதான். உன்னை தேடுபவர்களின் சிந்தனைக்குள் இருப்பதும் நீதான். உயிர்கள் உறங்குவதும் உயிர்கள் விழிப்பதும் இப்படிப்பட்ட உணர்வுகளை தருவதும் நீதானே இறைவா. உன் திருவடிகளை மறக்கவே இயலாது. ஏனென்றால் அதை மறக்க முயலும் போதெல்லாம் மனதில் அவை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு இந்த பாடலை சொல்லுவதன் மூலம் உயிரின் எல்லா உணர்வுகளுமாக எல்லாம் வல்ல அந்த பேரருள் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வோம். அடுத்த பாடல். அண்டம் நீ அகண்டம் நீ ஆதிமூலமான நீ கண்டம் நீ கருத்தும் நீ காவியங்களான நீ புண்டரீகம் மற்றுள்ளே புணருகின்ற புண்ணியர் கொண்ட கோலமான நேர்மை கூர்மை என்ன கூர்மையே. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. இதில் என்ன சொல்கிறாருன்னா, அண்டம் நீ அகண்டம் நீ ஆதி மூலமான நீ. இந்த உலகத்தில் அண்டங்கள்னு சொல்கிறோம், கிரகங்கள்னு சொல்கிறோம். இந்த கிரகங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து சுழலக்கூடிய ஒரு அமைப்பை நாம் அண்டம் என்று சொல்லுகிறோம். இந்த மாதிரி கோடிக்கணக்கான அண்டங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அகண்டமும் நீதான், அண்டங்களும் நீதான், கிரகங்களும் நீதான். இவைகளெல்லாம் சுழலுவதற்கும் இவைகளெல்லாம் தோன்றுவதற்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஆதியான வேரும் நீதான், மூலமும் நீதான். இதற்குள்ளே இருக்கக்கூடிய சிறு சிறு பொருள்களும் நீயாகத்தான் இருக்கிறாய். உயிர்களின் கருத்தாக இருப்பதும் நீ, காவியங்களாக படைக்கப்பட்டிருப்பதும் நீ. மனமாகிய இந்த தாமரை, புண்டரீகம் அப்படின்னா தாமரைன்னு அர்த்தம். மனமாகிய இந்த இதயமாகிய இந்த தாமரையின் உள்ளே வந்து தங்கி இருப்பதும் நீதான். அதை உணரும் புண்ணியர்களினுடைய வெவ்வேறு வடிவங்களாக இருப்பதும் வெவ்வேறு தன்மைகளும் நீயாகவே நிறைந்திருக்கிறாயே பரம்பொருளே என்று இந்த பாடலில் காணக்கூடிய எல்லாமே பிரம்மமாகவே இருக்கிறது என்பதை சிவவாக்கியார் உணர்த்துகிறார். அடுத்த பாடல் பாருங்க. மையடர்ந்த கண்ணினார் மயக்கிடும் மயக்கிலே ஐயிறந்து கொண்டு நீங்கள் அல்லலுற்றிருப்பீர்கள். மெய்படர்ந்த சிந்தையால் மெய்யடர்ந்த சிந்தையால் விளங்கு ஞானம் எய்தினால் உய்யடர்ந்து கொண்டு நீங்கள் ஒழி காலம் வாழ்வீரே. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. மையடர்ந்த கண்ணினார் மயக்கிடும் மயக்கிலே. இந்த மைதீட்டிய அந்த கண்களை உடையவர்கள் என்ன பண்ணுறாங்களாம், இளம் பெண்கள் மயக்கி கொண்டே இருக்கிறார்கள். அந்த மயக்கத்திலே ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, அதற்குள்ளே அந்த மயக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த மயக்கத்துக்குள்ளே போய் விழுந்து சந்தேகங்கள் அவர்களுக்கு தோன்றுகிறது. இது சரியா, அது சரியா, இது பொய்யா, அது பொய்யா, இது நிஜமா, இது நிஜமில்லையா, இப்படியெல்லாம் தோன்றி மரண பயமும் அவர்களுக்கு உண்டாகி எப்போதும் அல்லலிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த மனிதர்கள் உங்களுடைய உடம்பிற்குள்ளேயே இருக்கக்கூடிய உயிரை உணரத் தொடங்குங்கள் அப்படின்னு சொல்கிறார். மெய்யடர்ந்த சிந்தையால் விளங்கு ஞானம் எய்தினார். உய்யடர்ந்து கொண்டு நீங்கள் ஊழிக்காலம் வாழ்வீரே அப்படின்னு அவர் சொல்லும்போது
உங்கள் உடம்புக்குள்ளேயே ஒரு உயிர் இருக்குல்ல, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய உயிரை நோக்கி உங்களுடைய தியானத்தை நீங்கள் செலுத்தி அதற்குள்ளே இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை சிந்தனை செய்து கொண்டு தியானம் செய்வீர்களேயானால் இந்த பிறவியில இருந்து நாம் எப்படி தப்பிப்பது என்ற ஒரு ஞானம் உங்களுக்கு தோன்றும். அப்படி அந்த ஞானம் தோன்றும்போது மரணமே இல்லாத ஒரு வாழ்வு உங்களுக்கு தோன்றி நீங்கள் ஊழி காலம் உயிர் வாழலாம், எந்த காலமும் அழிவில்லாமல் வாழ முடியும் என்று சிவவாக்கியார் இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். அடுத்த பாடல் 64வது பாடல். கருவிருந்து வாசலால் கலங்குகின்ற ஊமைகள் குரு இருந்து சொன்ன வார்த்தை குறித்து நோக்க வல்லிரேல், உரு இலங்கு மீனியாகி உம்பராகி நின்று நீர் திருவிலங்கு மீனியாக சென்று கூடலாகுமே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் ஓம் நம சிவாய. இதில் என்ன சொல்கிறாருன்னா, கருவிருந்து வாசலால் கலங்குகின்ற ஊமைகள், பேசவே முடியாமல் அப்படியே இருக்கீங்க. எதனாலன்னா காமத்தினாலே அப்படியே இருக்கிறீர்கள். கருவாசலை எண்ணி கலக்கமடைந்து பிறக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த பிறக்கிறதுங்கிறத நினைத்து 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 காமத்திற்கு உரிய அந்த கலக்கத்தினாலே நீங்கள் பேச முடியாமல் இருக்கக்கூடியவர்களாக மானுடர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு குரு இருப்பார் அல்லவா, சிவவாக்கியாரையே நாம் குருவாக ஏற்றுக்கொள்ளுவோம். அப்படி அந்த குரு கூறிய வார்த்தைகளை நீங்கள் கூர்ந்து நோக்கி பாருங்கள். குரு இருந்து சொன்ன வார்த்தை குறித்து நோக்க வல்லீரேல் அப்படின்னா, நன்றாக கூர்ந்து குரு என்ன சொல்கிறார் என்று கவனித்து பாருங்கள். அப்படி நீங்கள் கவனித்து பார்க்க ஆரம்பித்தால் மேனியில் உங்களுடைய உருவத்திலே ஒரு விளக்கம் தோன்றும். விளக்கம்னா ஒரு ஒளி தோன்றும். ஏனென்றால் உண்மையை உணரும்போது உடலுக்குள்ளே ஒரு ஒளி தோன்றும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த உருவம் விளக்கமடையும். அதற்கு பிறகு நீங்கள் தேவர்களைப் போல தெய்வ நிலையோடு ஒன்றுபடுவீர்கள் என்று இந்த பாடலிலே சிவவாக்கியார் குறிப்பிடுகிறார். அடுத்த பாடல் பாருங்க, 65வது பாடல். தீர்த்தமாட வேணும் என்று தேடுகின்ற தீனர்கள் தீர்த்தமாடல் எவ்விடம் தெளிந்து நீர் எம்புவீர். தீர்த்தமாகவும் முளே தெளிந்து நீர் இருந்த பின் தீர்த்தமாக உள்ளதும் சிவாய ஐஞ்செழுத்துமே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் ஓம் நம சிவாய. இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் புண்ணிய தீர்த்தங்களுக்கெல்லாம் போகிறோம். நம்முடைய பாவங்களை கழிக்க வேண்டும் என்பதற்காக எல்லா விதமான புண்ணிய தீர்த்தங்களையும் நோக்கி போகிறோமே. அந்த புண்ணிய தீர்த்தங்களை தேடி நாம் ஓடும்போது எந்த புண்ணிய தீர்த்தம் உண்மையான புண்ணிய தீர்த்தம்? காவேரி புண்ணிய தீர்த்தங்கிறோம், குளிக்கிறோம், பாவம் போச்சா? இல்லையே. கங்கை புண்ணிய தீர்த்தங்கிறோம், பாவம் போச்சா? இல்லையே. எந்த புண்ணிய தீர்த்தங்களிலே நாம் போய் குளித்தாலும் நம்முடைய பாவம் போயிட்டுது அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு கஷ்டமே இல்லாமல்ல இருக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டங்களை நாம் அனுபவிக்கிறோம் அப்படின்னா பாவங்கள் நம்மை விட்டு போகவில்லை என்பது தானே பொருள். அப்போது எது தீர்த்தம் என்று தெளிந்து நீங்கள் ஆடுறீங்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்குறாரு. எதை நீங்கள் தீர்த்தம் என்று எண்ணுகிறீர்கள்? எங்கே இருக்கிறது அந்த தீர்த்தம்? உண்மையிலேயே நீங்கள் அந்த புண்ணிய நீரிலே நீராடினீர்களா அப்படின்னு அவர் கேட்குறார். உங்களுக்கு இதெல்லாம் தெளிவாக தெரிகிறதா தீர்த்த நீர் இருப்பது அப்படின்னு கேள்வியை கேட்டுட்டு அடுத்தது கடைசியாக சொல்கிறாரு, தீர்த்தமாக உள்ளதும் சிவாய 5 எழுத்துமே. உங்களுக்குள்ளேயே அந்த தீர்த்த நீர் சிவாய நம என்று சொல்லக்கூடிய 5 எழுத்து தான். அந்த சிவாய நம என்ற 5 எழுத்திலே நீங்கள் நீராடுங்கள். அது எப்படிங்க அந்த 5 எழுத்திலே நீராடுவது அப்படின்னா, அதுலேயே நம்ம மூழ்கி போகிறது, தண்ணிக்குள்ளே நம்ம மூழ்கி போகிற மாதிரி
எல்லாவற்றையும் மறந்து அந்த சிவாய நம என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரத்திலே நாம் முற்றும் முழுதாக மூழ்கி இருப்போமே ஆனால் அதுதான் தீர்த்தமாடுதல் அப்படின்னு மிக நுட்பமாக இந்த இடத்துல தீர்த்தமாடல் என்றால் என்ன, எப்படி நாம் தீர்த்தமாட வேண்டும் என்பதை சிவவாக்கியார் குறிப்பிடுகிறார். தொடர்ந்து நாம் இந்த பாடல்களை பார்க்கலாம். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.